இந்த நிலையில் லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பண்டை அடுத்த ஆண்டிற்கு முன்னர் அந்த அணி வெளியேற்றி பின்னர் மினி ஏலத்தில் அவரை இன்னும் குறைந்த தொகைக்கு வாங்க வேண்டும் என இந்திய அணியின் முன்னாள் வீரரான ஆகாஷ் சோப்ரா தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர் கூறுகையில், ரிஷப் பண்டுக்கு 27 கோடி ரூபாய் கொடுத்தது மிகப்பெரிய தொகை. எனவே என்னை பொறுத்தவரை அவர் இந்த ஆண்டு லக்னோ அணியில் இருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் 14 முதல் 15 கோடிக்கு அவரை எடுத்தாலே போதும். மீதமுள்ள தொகையை வைத்து இன்னும் சில திறமையான வீரர்களை வாங்கலாம். ரிஷப் பண்ட் திறமையான வீரர்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவ்வளவு பெரிய தொகைக்கு வாங்கக்கூடியவர் அல்ல என்றும் ஆகாஷ் சோப்ரா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு IPL தொடரில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அவர் அடுத்ததாக சுப்மன் கில் தலைமையில் இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய அணியுடன் பயணித்துள்ளார். டெஸ்ட் போட்டிகளுக்கான துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ள அவர் எதிர்வரும் இந்த இங்கிலாந்து தொடரில் நிச்சயம் தனது ஃபார்மை மீட்டெடுப்பார் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.